G20 மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி தென்னாப்பிரிக்கா சென்றடைந்தார். ஜோஹனஸ்பர்க் நகரில் பாரம்பரிய முறைப்படி நடனமாடி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் நாளை 11 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூரில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தெற்கு அந்தமான் கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. வரும் 24ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துபாயில் ஏர் ஷோவின் போது இந்தியாவின் தேஜஸ் போர் விமானம் கீழே விழுந்து வெடித்து சிதறி கோர விபத்து ஏற்பட்டது. விமானி பரிதாபமாக உயிரிழந்தார். கடந்த 2005ஆம் ஆண்டு நகை பணத்திற்காக அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் கொலை செய்யப்பட்ட வழக்கு. தமிழகத்தை உலுக்கிய பவாரியா கொள்ளையர்கள் வழக்கில் 3 பேர் குற்றவாளிகள் என சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. சென்னை குடிநீர் வாரியம் 1 லட்சம் ஸ்மார்ட் குடிநீர் மீட்டர்களை கொள்முதல் செய்துள்ளது. முதற்கட்டமாக வணிக வளாகம், அடுக்குமாடி குடியிருப்புகளில் குடிநீர் மீட்டர் பொருத்தப்பட்டு கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்க சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரும் வரை ஓய மாட்டோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாநில உரிமைகள் மற்றும் உண்மையான கூட்டாட்சிக்கான நமது போராட்டம் தொடரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கோவை மதுரை மெட்ரோ திட்டம் தொடர்பாக விரிவான அறிக்கையை தமிழக அரசு சமர்ப்பிக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்பாக மாநில அரசு அலட்சியமாக நடந்து கொண்டதாகவும் விமர்சித்துள்ளார். ரோட் ஷோக்களுக்கு வசூலிக்கப்பட்டுள்ள வரைவு வழிகாட்டு விதிமுறைகளை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்தது. மக்களின் பாதுகாப்பிற்கு அரசியல் கட்சியினரே பொறுப்பு என்றும் மத கூட்டங்களுக்கு வழிபாட்டு நெறிமுறை பொருந்தாது என்றும் வரைவு விதிகளில் கூறப்பட்டுள்ளது. தவிக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டது ஏன் என்பது குறித்து சேலம் மாநகர காவல்துறை கடிதம் எழுதியுள்ளது. பிரச்சாரம் நடப்பதற்கு 1 மாதத்திற்கு முன் அனுமதி கேட்க வேண்டும் என தவிகவுக்கு அறிவுறுத்தியுள்ளது. தவிக தொண்டரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் அக்கட்சி தலைவர் விஜய் பங்கேற்க உள்ளார். காஞ்சிபுரத்தில் நாளை மறுநாள் கூட்டம் நடைபெற உள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை தொடர்ந்து புரட்சி ஏற்படும் என தவிக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா பதிவிட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. சர்ச்சை பதிவு தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெற சென்னை மாநகராட்சி 1 மாதம் கூடுதல் அவகாசம் அளித்துள்ளது. வரும் 24ஆம் தேதிக்குள் உரிமம் பெறாவிட்டால் 5000 ரூபாய் அபராதம் விதிப்பதாக அறிவித்திருந்த நிலையில் கூடுதல் அவகாசம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்தது. 1 சவரன் தங்கம் 91,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நடிகர் விஜயின் ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா டிசம்பர் 27ஆம் தேதி மலேசியாவில் நடைபெற உள்ளது. இசை வெளியீட்டு விழா தொடர்பான வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சிறப்பு ஆசிரியர்கள் டிசம்பர் 3ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தம் அறிவித்துள்ளனர். காலமுறை ஊதியம், ஊதிய உயர்வு கோரிக்கைகளை போராட்டத்தின் போது வலியுறுத்த உள்ளனர்.
அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகள் இந்திரா வீட்டில் ஜிஎஸ்டி நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். ஐ பெரியசாமியின் மருமகன் நடத்தும் கார்மெண்ட்ஸ் நிறுவனத்திலும் ரெய்ட் நடந்து வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் காலணி தயாரிக்கும் நிறுவனத்தில் வெறும் 52 பேருக்கான காலி பணியிடத்திற்கு ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. உள்ளூர் நபர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமானோர் குவிந்தனர். கர்நாடக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் டெல்லி பயணம் மேற்கொண்ட விவகாரம் அமைச்சரவை மறுசீரமைப்பு பற்றி கட்சி தலைமைதான் அறிவுறுத்துகிறது என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவும் மல்லிகார்ஜுன கர்கே உடனான சந்திப்பு பற்றி தனக்கு தெரியாது என துணை முதல்வர் டி.கே. சிவக்குமாரும் விளக்கம் அளித்துள்ளனர். கரோனா காலத்தில் மருந்துகளை பதுக்கியதாக இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் கம்பீர் அறக்கட்டளைக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யூடியூப், ஃபேஸ்புக், எக்ஸ் தளம், இன்ஸ்டாவில் இளையராஜாவின் புகைப்படத்தை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இளையராஜா தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தாம் எல்லா மதங்களின் ரசிகன், இஸ்லாம், இந்து மதம் மற்றும் கிறிஸ்தவம் ஆகியவற்றை ஆராய்ந்திருப்பதாக இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் தெரிவித்துள்ளார். மதத்தின் பெயரால் மற்றவர்களை கொல்வது அல்லது காயப்படுத்துவதுதான் தவறானது என்றும் அவர் கூறியுள்ளார். வங்கதேசத்தில் 5.5 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6ஆக அதிகரித்துள்ளது. தலைநகர் டாக்காவில் கட்டடங்கள் குலுங்கியதால் பலத்த சேதம் ஏற்பட்ட நிலையில் மேற்கு வங்கம், வடகிழக்கு மாநிலங்களிலும் நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை கவுஹாத்தியில் தொடங்குகிறது. முதல் போட்டியில் தோல்வி கண்ட இந்திய அணி பதிலடி கொடுக்குமா என்ற எதிர்பார்ப்பு வலுத்துள்ளது. ஆஷஸ் முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து 172 ரன்களுக்கு சுருண்டது. முதல் இன்னிங்ஸில் தடுமாறிய ஆஸ்திரேலியா முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 123 ரன்கள் எடுத்து 49 ரன்கள் பின்தங்கியுள்ளது. 2025ஆம் ஆண்டு மிஸ் யூனிவர்ஸாக மெக்சிகோவைச் சேர்ந்த ஃபாத்திமா போஷ் மகுடம் சூடினார். பேச்சு இடர்பாடு, கவனக்குறைவு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டிருந்தவர் சாதித்துள்ளார். மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு நிராகரித்ததை கண்டித்து மதுரையில் திமுக கூட்டணி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பப்பட்டது.